நண்பர்களே, இப்போ வந்து ஒரு அதிகப்படியான ஒரு ஏமாத்தல் வேலை ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம திருவெற்றியூரில் வந்து இந்த சாலை ஓரங்களில் வந்து பழ வைக்கிற ஒரு மூதாட்டி ஒருத்தருங்க. அவங்க பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு, அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா வந்து மாம்பழம் விற்று தான் வந்து பொழப்பு நடத்திட்டு வராங்க. சக பெண் இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு டம்மி நோட்டு ரூ. 500 நோட்டு கொடுத்துட்டு மாம்பழம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கான சில்லறையும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த அம்மா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது டம்மி நோட்டு சொல்லிட்டு ரொம்ப அழுது நொடிஞ்சு இன்றைக்கி வந்து அனைத்து தொலைக்காட்சி நியூஸில் எல்லா சேனலும் பார்த்தா அந்த அம்மாவுடைய பேட்டி தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்லிட்டு அந்த ஏமாத்தின திருட்டு பெண் வந்து நினைக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூ. 500 நீங்கள் அந்த அம்மாவை ஏமாற்றிட்டு பெருமையாக நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 5,00,000 இல்ல, 5 கோடி அளவு கூட உங்களுக்கு செலவு வரதுக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மோசடி வேலையை செய்யாதீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்குறத விட, இந்த ரோட்டு ஓரத்தில் விற்கிறவங்ககிட்டயோ, இல்லை விவசாய நிலத்தாண்ட விற்கிறவங்ககிட்டயோ நீங்கள் பொருள் வாங்க போனால், உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 2 பழங்கள் இல்லை 2 எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட தான் விளைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி அந்த பாட்டியை ஏமாத்துறதுக்கு எப்படி தான் உங்களுக்கு மனசு வந்ததுன்னு தெரியல. இது கண்டிப்பாக வந்து மிக ஒரு பெரிய தவறான விஷயம். இந்த பாவங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போவீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மேலும் பார்த்தோன்னா, இது வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம கூட கடை வச்சுருன்னு வச்சுக்கங்க, அந்த நோட்டு வந்து செல்லாத நோட்டாக இருக்கும். அதை அவங்க மடித்து இன்னொரு காசுக்கு பின்னாடி வச்சு நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை கவனிக்காமல் வாங்கி வச்சுருவோம். பிறகு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த நோட்டு வந்து செல்லாத நோட்டு சொல்லிட்டு. தயவுசெய்து அது மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க. நேர்மையாக இருப்போம். கண்டிப்பாக நேர்மைக்கு விலை கிடையாது. கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்வார்.